Hi viewers, வணக்கம். DGN's கதம்பம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மெனு முருங்கைக்கீரை போட்ட அரிசி மாவு ரொட்டி, இஞ்சி டீ. சூப்பர் டின்னருங்க. இந்த மாதிரி ஒரு கொரோனா டைம்ல இப்படி ஒரு ஃபுட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட ஹெல்த்துக்கும் நல்லது. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா டேஸ்டியான சிம்பிளான ஃபுட்டுனாலும் ஆனா ரொம்ப 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 ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம சாப்பிட போறோம். எப்படி செய்யறாங்கன்றத நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ், அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனடியா ரீச் ஆகும். சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க, ஆல்னு கொடுத்துருங்க, மோட்டிவேஷன் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதான் அரிசி ரொட்டி, முருங்கைக்கீரை போட்ட அரிசி ரொட்டியும் இஞ்சி டீயும் எப்படி பண்றதுங்கிறது ஓரலாவும் வீடியோவோட எண்ட்ல சொல்லியிருக்காங்க. நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. முருங்கைக்கீரை ரொட்டிக்கு அரிசி ஊற வைக்க போறேன். புழுங்கல் அரிசி 2 காப்படி. தலை நிறைய போடணுமா? நம்ம இஷ்டம் தான். தலை தட்டி கூட போட்டுக்கலாம். நான் போடுறேன் தலை நிறைய. நீங்க வேணும்னா தலை தட்டி கூட இப்படி தட்டி கூட போட்டுக்கலாம். நான் தேல் போடுறேன், நிறைய போடுறேன். அரிசி ரொட்டி சுட போறேன். புழுங்கல் அரிசி 2 காப்படி போட்டு ஊற வச்சிருக்கேன். ஒரு 3 மணி நேரம் ஊறணும். நல்லா அலம்பிட்டு அரைக்கும் போது நல்லா நைஸா அரைச்சிக்கணும். நான் இட்லி அரிசி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சாப்பாட்டு அரிசி கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. நல்லா நையா அரைக்கணும். நான் அரைச்சதுக்கு அப்புறமா உங்ககிட்ட காட்டுறேன், செய்முறையும் நான் சொல்றேன். அரிசியில பாருங்க, விழுது மாதிரி அரைச்சிட்டேன் நல்லா நைஸா. ஸ்டவ் பற்ற வைக்க போறேன். வானொலி வைக்கிறேன். 50 கிராம் கடலை எண்ணெய். எவ்வளவு எண்ணெய்? 50 கிராம் கடலை எண்ணெய். ஏன்னா ரொட்டி எண்ணெயில வேக முடியுங்களா? இப்படி கடுகுலாம் போட மாட்டீங்களா? கடுகு போட மாட்டேன், சீரகம் தான் போடுவேன். கீரை இல்லையா, இரவு நைட்டு போடுது. ஓகே, அதனால நைட் டிஃபன்றதால இப்படி சீரகம். சீரகம் நம்ம தேவைப்பட்ட நீங்க போட்டுக்கலாம். எவ்வளவு சீரகம்? சீரகம் 2 தேக்கரண்டி. ஓகே. பச்சை மிளகாய். அது எத்தனை? 10 பச்சை மிளகாய். முருங்கைக்கீரை போடுவேன். ஒரு புடி முருங்கைக்கீரை. எங்க வீட்டுல மரம் இருக்கு, அதனால நான் சொல்றேன். இல்லாட்டி ஒரு கட்டுன்னு சொல்லலாம். எங்க வீட்டுல மரம் இருக்கிறதுனால ஒரு புடி போடுறேன். கீரை கண்டிப்பா முருங்கை போடணும். உப்பு தூள் தேவைக்கேற்ப. ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கணும். ஒன்லி ஃபார் முருங்கைக்கீரையா? ஆமா, வெறும் முருங்கைக்கீரை. வெங்காயம் நான் போட மாட்டேன். தேங்காய் சேர்க்கறதுனால வெங்காயம் போட மாட்டேன். 5 நிமிஷம் கண்டிப்பா வதங்கணும். நான் ஒரு தேங்காய் போடுறேன். இல்ல தேங்காய் நிறைய இருக்கு, இல்ல கம்மியா போட்டுக்கலாம், ஒரு மூடி கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் நிறைய டைம் போடுவேன், ஜாஸ்தியா போடுவேன். தேங்காய் போட்டுருவேன். குழம்பு இல்லாம பிள்ளைங்க தனியாக சாப்பிடுவாங்க, தனிச்சு சாப்பிடுவாங்க. பழம் இருந்தால் சாப்பிடுவாங்க, இல்லை சும்மா கூட சாப்பிடுவாங்க. தேங்காய், கீரை, அந்த பச்சை மிளகாய் நம்ம போட்டிருக்க பொருள் எல்லாமே இதுல சார்ந்துருச்சு. இல்லைங்களா? என்ன உப்பு போடக்கூடாது. உப்பு போட்டாச்சு. உப்பு ஏற்கனவே போட்டுட்டேன். இப்ப மாவு இதுல கொட்டுறேன்.
நல்லா கிண்டிக்கணும். இப்படி மாதிரி எவ்வளவு நேரம் கிண்டணும்? ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம் கிண்டினாலே சுருண்டுருமா? ஆமா. பாருங்க, மாவு நல்லா கலந்துருச்சு. இப்போ இறக்கிட போறேன். தோசைகள் வச்சு ரொட்டி தட்டிக்க வேண்டியதுதான். சூடா தட்ட முடிஞ்சா நீங்க தட்டிக்கலாம், இல்ல ஆறுன பிறகு தான் தட்டுவேன். கொஞ்சம் நேரம் ஃபேன் காத்துல வச்சுட்டு கொஞ்சம் தட்டிக்கலாம். தோசைகள் சூடாயிடுச்சு. ரொட்டி தட்ட போறேன். பாத்துக்கோங்க. ரொட்டி தட்டும் போது சும்மா ஒரு அரை தேக்கரண்டி எண்ணெய் இப்படி சுத்தி, நிறைய எண்ணெய் ஊற்றிக்கலாம். கையில படபடன்னு திருப்பிக்கும். ரொட்டி தட்டின பிறகு எண்ணெய் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கையில தான் தட்டுவேன். உங்களுக்கு கையில தட்ட முடியலையா, ஒரு சின்ன தட்டுல எண்ணெய் தடவிட்டு அதை தட்டி இப்படி எடுத்து அப்படி போட்டுக்கலாம். நான் அது மாதிரி செய்ய மாட்டேன். இதை செய்ய பாருங்க. ஒரு தோசைக்கு 3 ரொட்டி தட்டியிருக்கேன், மீடியமா, ஒன்னா இல்லாம. ஏன்னா ஒன்னா பெருசா தட்டிட்டோம்னா வேக வைக்கிறது கஷ்டம். ஆகையினாலதான் மிதமானதா தட்டியிருக்கேன், மீடியமா சின்ன சின்னதா தட்டியிருக்கேன். ஒரு தோசைக்கல்ல 3 ரொட்டி இருக்கேன். முக்கியம் எண்ணெய் ஊத்திக்கிட்டு தட்டக்கூடாது, படப்படன்னு கையெல்லாம் பிரிச்சிடும். இப்போ கேஸ் தான் ஹை பண்ணிக்கலாம். இப்ப அடுப்பு நான் கம்மி பண்ணிருக்கேன். இப்ப ஃபுல்லாவே வச்சுக்கலாம். வச்சுட்டு எண்ணெய் எடுத்து நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே தேங்காய் சேர்ந்துருக்கு, எண்ணெய் இதுல எல்லாமே சேர்ந்துருக்கு. அதனால சும்மா ரொட்டி திருப்பி விடுறதுக்காக போறோம். தொட்டு பாருங்க, தொட்டாம வரும். வாவ், பார்த்தீங்களா? ஆனா நல்ல வேக வைக்கணும். எவ்வளவு நேரம் வேகணும் இந்த 3 ரொட்டியும்? எப்படி பார்த்தாலும் 7 நிமிஷம் ஆகும். ஏன்னா அரிசி மாவு கேஸை ஃபுல்லா வைக்கிறது கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் திருப்பிட்டோம் இல்லைங்களா? இப்ப சும்மா ஒரு அரை கரண்டி எண்ணெய் நிறைய ஊற்றக்கூடாது, சும்மா ஒரு அரை கரண்டி. உங்க வீட்லயும் செய்து பாருங்க. முருங்கைக்கீரை அரிசி ரொட்டி மாவு செய்து காமிப்பேன். உங்களுக்கு செய்முறை சொல்றேன். இப்போ ஒரு புடி முருங்கைக்கீரை எங்க வீட்டுல இருக்கு, அதனால ஒரு புடி சொல்றேன். 2 காப்படி புழுங்கல் அரிசி, நான் இட்லி அரிசி போடுறேன், நீங்க வேணும்னா சாப்பாட்டு அரிசி கூட போட்டு நல்லா அலம்பிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். இதுக்கு தேவையான பொருள் ஒரு 10 பச்சை மிளகாய். அரிசியை நல்லா நைஸா அரைச்சிக்கணும். நான் மிக்சி கிரைண்டர் போட மாட்டேன், மிக்சியில தான் அரைச்சிக்கிடுவேன். அரைச்சி தனிச்சு வச்சுக்கணும். கீரையை அலசி வச்சுக்கணும். ஒரு 10 பச்சை மிளகாய் அரைஞ்சி வச்சுக்கணும். சீரகம் ஒரு தேக்கரண்டி சீரகம், அது தேவைக்கேற்ப உப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி. வானொலி அடுப்புல வைக்கணும். ஒரு 50 கிராம், நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்றேன், நீங்க எந்த எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அது பண்ணிக்கலாம். அப்ப ஸ்டவ்வை கம்மி பண்ணிடணும். ஏன்னா நான் ஜீரகம் தான் போடுவேன், நான் கடுகு போட மாட்டேன். சீரகம் போட்டுருவேன். அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய் ஒரு நிமிஷம் அப்படி வதக்கிட்டு இந்த முருங்கைக்கீரையை அள்ளி அதில் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டு ஒரு 3 நிமிஷம் இந்த கீரையை வதக்கணும். வதக்கிட்டு இந்த மாவை அதில் எடுத்து போட்டு நல்லா கிண்டிக்கணும். இந்த மாவோட அந்த முருங்கைக்கீரையை சாரணும். அது நமக்கு நல்லாவே தெரியும், எல்லாம் ஒன்றா சார்ந்துருச்சுங்கிற போது இறக்கிக்கலாம். அரிசி மாவு போட்டதுக்கு அப்புறமா சிட்டிகை மஞ்சள் பொடி நல்ல சார கிண்டணும். ஏன்னா இந்த கீரை பச்சை மிளகாய் இந்த அரிசி மாவு ஒன்று சாரணும். இடிக்க பிடிச்சிட்டு நல்லா கிண்டிடணும். உங்களுக்கு ஃபுல்லாக வச்சுக்க முடியும் ஸ்டவ்னா வச்சுக்கலாம், இல்லை மீடியமாக வச்சுக்கலாம். வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கீரை பச்சை மிளகாய் இந்த அரிசி ஒன்றா சாறுறது நமக்கு தெரியும். நல்லா சேரும்போது இறக்கிக்கலாம். நான் சூடாக தட்டுவேன், இல்லை உங்களுக்கு சூடாக தட்ட முடியாது அப்படிங்கிறது ஃபேன் காத்துல கொஞ்சம் ஆற வச்சு தட்டிக்கலாம். நான் கையில் தான் தட்டுவேன், உங்களுக்கு கையில் தட்ட முடியாதுங்கிற பட்சத்துக்கு ஒரு சின்ன தட்டை எடுத்து பின்பக்கமாக ஒரு எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ப மாவு எடுத்து தட்டி போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு தோசைக்கல் போட்டுக்கலாம். ஒரு அரை கரண்டி எண்ணெய், நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், அப்படி சுற்றி பண்ணிட்டு ரொட்டியை நான் கையில் தான் தட்டுவேன், தோசைக்கல்லையே தட்டுவேன். எப்படின்னா மாவு இப்படி உருட்டி எடுத்துக்கிட்டு ஒரு சின்னதாக ஒரு 3 ரொட்டி அதில் தட்டணும். தட்டிட்டு அப்புறம் கேஸ் ஃபுல்லாக பண்ணிக்கலாம். பண்ணிட்டு
சுற்றி ஒரு அரைக்கரண்டி எண்ணெய் திரும்ப அது மேலே ஊற்றணும். எண்ணெய் நிறைய ஊற்றக்கூடாது, இல்லை நைட்டில் தான் பெரும்பாலும் சாப்பிட்றோம் ஆகையினால. மொத்தமா 7 நிமிஷம் வேகணும். இதுக்கிடையில திருப்பி விட்டுக்கணும், முன்ன பின்ன முன்ன பின்ன, இன்னும் 2 பக்கம் வேகணும். அரிசி மாவு அது. இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, பச்சரிசி மாவுனா நம்ம மிஷினில் அரைச்சிட்டு வந்து அதை அவிச்சு நல்லா காய வச்சு அதை பதப்படுத்தி வச்சிருக்கோம். அது சீக்கிரமா வெந்துடும். இது அப்படி இல்லை. அரிசியை ஊற வச்சு, வெறுமனே அரிசியை ஊற வச்சு அதை மிக்சியில் அரைச்சி நம்ம அடுப்புல சூடு பண்றோமே அதுதான், மற்றபடி அதுக்கு மேலான சூடு இல்லை. ஆகையினால கொஞ்ச நேரம், அதிகமான நேரம் பிடிக்கும். ஒரு 7 நிமிஷம் அதை வேக வைக்கணும். 7 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த 2 பக்கம் ரொட்டி வந்துச்சு, கலர் மாறி போயிடும். அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க, எங்க வீட்டுக்கும் சாப்பிட வாங்க. என்னமா பால் தண்ணி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், என்ன பண்ண போற? டீ போட போறேன். என்ன டீ போட போற? 2 பேருக்கு டீ, இஞ்சி டீ போட போறேன். ஓ, ஓகே ஓகே. தண்ணி இந்த பாருங்க, 2 பேருக்கு இது 1 டம்ளர் தண்ணி போதுமானது. இது 1 டம்ளர் பால், 2 தேக்கரண்டி சீனி, நிறைய 2 தேக்கரண்டி சீனி, நான் இது மாதிரி கரண்டி வச்சிருக்கேன். இதுல 1 2 பின்னையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நாங்க சாப்பிடுவோம், அதனால பின்னையும் போட்டுக்கலாம். இல்ல கொஞ்சம் லைட்டா சாப்பிடுறோம்னா 2 கரண்டி போதுமானது. இவ்வளவுதான். இப்ப இஞ்சி தட்டி போட்டு இந்த டீ ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். இஞ்சி இதை போட்டு பாருங்க. இது நல்லா வத்தி வரணும், பாத்திரத்துல பிடிக்காம வத்தி வரணும். நான் தண்ணி கம்மியா தான் வைப்பேன், தண்ணி நிறைய வைக்க மாட்டேன். வெகு நேரம் கொதிக்க வைக்க மாட்டேன், எனக்கு வெகு நேரம் கொதிச்சா ஒரு மாதிரி டீயில் ஆயிடும். வெகு நேரம் கொதிக்க வைக்க மாட்டேன். 5 மினிட்ஸ்ங்கிறது அதிகம் கிடையாதா? அதே 3 நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷம் பால் ஊத்த போறேன். பொங்கி வரணும், கொதிக்கப்படாது, இப்படி பொங்கி வரணும். பொங்கிடுது, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப டீ வடிகட்ட போறேன். சுட சுட இஞ்சி டீ ரெடி.